வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிண்டன்பர்க் செபி சேர்பர்சன் மாதாபி பூரி பூச் பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது வந்து அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர், நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து சாட் பண்ணிக்கலாம். யாரும் வந்து கால் பண்ணாதீங்க, சாட் மட்டும்தான் அலௌடு. எதுக்காக அப்படின்னா ஃபேக் ஐடியிலேருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடியில் போயிட்டு அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. அது எதுவுமே பண்ணாதீங்க. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனலு, மற்ற அஃபீஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வந்து அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் 8300683884. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து சாட் பண்ணுங்கள். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவோம். ஓகேங்களா? நான் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா என்னுடைய ஸ்டாஃப் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்கு போயிடலாம். சாட்டர்டே மார்னிங் 5:34 AM ஒரு ட்வீட் ஒன்று வந்துச்சு. ஹிண்டன்பர்க்லேருந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிக் சூன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்தோடனே எல்லாத்துக்கும் வந்து பற்றிச்சு. இன்னத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையோ. லாஸ்ட் டைம் வந்து அதானி குரூப்பை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹெவி கிராஷ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் யாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய ட்வீட்டு வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ரிலையன்ஸ் பற்றி கொடுப்பாங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டா, இல்லை வேற எதுனா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னா, அதாவது ரமணா படத்தில் வரும், விஜயகாந்த் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து தூக்கிட்டு இருப்பாரு. கடைசியாக வந்து போலீஸ் வந்து மக்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே தூக்குவாங்க. அது மாதிரி ரமணா பட பாணியில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டாக் எல்லாம் வந்து தூக்கலை, டைரெக்டாக வந்து செபிவே தூக்க போகிறோம் அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எஸ்டர்டே 9:57 PM அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. ஓகேங்களா? இவங்களும் சரி, இவங்க அலைன்ஸ் யாரு அப்படின்னா கிங்டன் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ். இவங்களும் வந்து ஷார்ட் செல்லிங். ஓகேங்களா? ஸோ இவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து நமக்கு லாஸ்ட் இயர் தான் தெரிஞ்சு. 2023 ஜனவரி 24 அன்னைக்கு தான் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, அதானி குரூப் ஆஃப் கம்பெனி பத்தி. இவங்க வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லாத கம்பெனியை இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க மொரீஷியஸில். இந்த மொரீஷியஸில் இருக்கிற கம்பெனியோடைய டைரக்டர் எல்லாமே வந்து இவங்களுடைய பிரதர்ஸு. அந்த கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்கு, அது அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸும் அண்ட் பாண்ட்ஸ் இது எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹெவி கிராஷ் ஆச்சு அதானி குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாமே. அதானி என்டர்பிரைஸ் 4,000 rupeesலேருந்து 1,000 rupees ஐ திங்க் அந்த நியர்பை வந்துட்டு இன்னமும் வந்து அந்த 4,000 வந்து கிராஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? பட் ஹிண்டன்பர்க் கொடுத்த ரிப்போர்ட்லயே வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் தான் இப்போ வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது எதனால சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இப்போ சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் சரி, செபிலையும் சரி, இவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கொடுத்த ஸ்டாக் எல்லாமே வந்து இன்னமும் எந்திரிக்கவே இல்லை, பாதாளத்தில் இருக்குது குளோபல் லெவலில். ஓகேங்களா? இந்தியாவில் கூட ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி, எரோஸ் இன்டர்நேஷனல் நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான மனிப்புலேட் பண்ணிக்கிறதுனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து செபிக்கு வந்து சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் லைன் கொடுத்துருந்தாங்க, இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செபியும் வந்து அவங்களுக்கு வந்து ஷோகாஷ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜூன் 26 அன்னைக்கு ஷோகாஷ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷோகாஷ் நோட்டீஸுக்கும் வந்து அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஹிண்டன்பர்க் கிங்டன் ஃபண்ட்ஸ் இவங்க வந்து ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது ஒரு பரவ இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? குளோபல் டைனமிக் ஃபண்டு. ஓகேங்களா? இது வந்து பெர்முடால ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்குது. இந்த பெர்முடால வந்து எதனால வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து வரி சொர்க்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்முடால ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கிற குளோபல் டைனமிக் ஃபண்டு இதனுடைய சப்சிடரி என்ன அப்படின்னா ஐபிஇ ஃபண்டு. இது வந்து எங்க சப்சிடரி பண்ணியிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொரீஷியஸ்.
இந்த ஃபண்டோடைய டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினோத் அதானி. இந்த வினோத் அதானி யாரு அப்படின்னா கௌதம் அதானியோடைய பிரதர். இந்த ஃபண்டில், அதாவது குளோபல் டைனமிக் ஃபண்டில் நம்ம செபி சேர்பர்சனும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் தவால் பச், இவங்க 2 பேரும் வந்து 2015 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 2015 இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது. அதாவது ஐபிஇ, இந்த ஃபண்டோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் F&O ட்ரேடிங்கும் கேஷ் செக்மெண்ட் ட்ரேடிங்கும் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. இந்த ஃபண்டில் வந்து இவங்க 2 பேருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபண்டில் வர ப்ராஃபிட்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை ரேட்டில் வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி செலவு கணக்கு காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் வந்து 2017 மாதாபி பூரி பூச், அதாவது இப்போ இருக்கிற செபி சேர்பர்சன் வந்து 2017 செபியில் வந்து ஹோல் டைம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது வரையுமே அவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2017 ஹோல் டைம் மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆஸ் பர் நார்ம்ஸ் படி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 2018 அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த ஐபிஇ ஃபண்டு வந்து 100% அதுல வந்து ரெடீம் பண்ணுறாரு. 100% அதுல வந்து எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அதனுடைய ஒர்த்து வந்து $10 மில்லியன். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இவர் வந்து மேடம் வந்து என்ன பண்றாங்க, 2017 ஹோல் டைம் மெம்பரா ஜாயின் பண்றாங்க. 2018 அந்த ஃபண்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அது வரையும் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபண்டை வந்து இந்தியாவில் வந்து ரன் பண்ணனது யாரு அப்படின்னா இந்தியா இன்ஃபோலைன், IIFL அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க ஹிண்டன்பர்க். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டா வந்து பார்க்கும்போது இந்த இந்தியா இன்ஃபோலைன் இவங்க மூலமா வந்து மொரீஷியஸ்ல இருந்து 2 ஃபண்டு, அதாவது EM ரீசர்ஜென்ட் ஃபண்ட் அண்ட் எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்டு, இந்த 2 ஃபண்டுமே வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்கை வந்து ஆர்டிஃபிஷியலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, ஷேர்ஸை வந்து மனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி நாங்கள் வந்து ரிப்போர்ட்ல கொடுத்தும் IIFL மேல செபி வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதாபி பூரி பூச்சி தற்போதைய செபி சேர்பர்சன் வந்து 99% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. எந்த கம்பெனியில் அப்படின்னா அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்றவங்க. இவங்க வந்து சிங்கப்பூர் பேஸ்டு. இந்த கம்பெனியில் வந்து 99% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய டைரக்டர் யாரு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் அகேன்ஸ்ட் த லா, செபியோடைய அகேன்ஸ்ட் த லாவுக்கு இவங்க வந்து இந்த கன்சல்டிங் கம்பெனியை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 99% ஸ்டேக்கு செபி சேர்பர்சனுடையது அப்படின்ட்டு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ ஃபோர்த் பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா தவால் பூச், அதாவது தற்போதைய செபி சேர்பர்சனுடைய ஹஸ்பண்ட், இந்த தவால் பூச்சி வந்து பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வந்து அட்வைசரா இருக்கிறாரு. இந்த கம்பெனி என்ன அப்படின்னா இந்தியாவில் மேஜரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த கம்பெனியில வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மேஜரான கம்பெனி பிளாக் ஸ்டோன்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ஃபேவரா வந்து செபியோடைய ரெகுலேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2023 இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சம் கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ரெகுலேஷனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய மேஜர் பெனிஃபிஷியரி யாரு அப்படின்னா பிளாக் ஸ்டோன். இந்த பிளாக் ஸ்டோன்ல வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு அட்வைசரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபோர்த் பாயிண்ட் வரையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமா வந்து சம் ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக செபி சேர்பர்சனை கௌதம் அதானி வந்து மீட் பண்ணினாரு, அதாவது 2022 மார்ச் மந்த்து இவங்க வந்து செபி சேர்பர்சனா வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு 15 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் கௌதம் அதானி வந்து எதுக்காக வந்து மீட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நியூஸ் வந்து ரொம்பவும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்
நைட்டோட நைட்டாக மாதாபி பூரி பூச் இவங்க வந்து செபி சேர்பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஹிண்டன்பர்க்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பொய்யானவை, இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு பொய்யான அறிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க. பட் இதை பற்றி நாங்கள் வந்து டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டு சீக்கிரம் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது ஹிண்டன்பர்க்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செபி இப்போ இது நாள் வரையும் பண்ணனதுக்கும் பார்க்கும்போது லைக் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது மக்களை காக்கிறது போலீஸு, அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸை காக்கிறது செபி. ஓகேங்களா? செபிக்கு வந்து அவங்க கொடுக்குற ரெகுலேஷன் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக நாங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஸ் பர் செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்களாம் வந்து அவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ வந்து செபி சேர்பர்சனே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மார்க்கெட்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளவோ வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதாவது ஸ்டாக்கை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸையோ இல்லைனா வேற ஏதோ இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பட் இவங்க வந்து செபியோடைய சேர்பர்சனை தான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு. ஏற்கனவே ஆப்போசிட் பார்ட்டியே அதானின்னு கூவிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவுள் கிடைச்ச மாதிரி இப்போ இந்த நியூஸும் கிடைச்சிருச்சு. அதனால இதை பற்றி அவங்க வந்து ரொம்ப போட்டு எடுக்க போறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அனல் பறக்க போகுது. ஓகேங்களா? எனிவே இப்போ இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் டீட்டெயில்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.